ஆன்மா ஒன்றே துணை. பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடமிருந்தும் பிரிந்து தனியாக வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நிலையாக தங்காமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கைத்தடி, கமண்டலம் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மா ஒன்றையே துணையாக கொள்ள வேண்டும். ஒரு துறவி இப்படி வாழவே விரும்புவான். சுவாமிஜியின் எண்ணமும் அதுவாக இருந்தது. அத்தகைய ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கினார் அவர். ஆனால் அவர் தனியாக செல்வதற்கு சகோதர சீடர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, புறப்பட எண்ணும் போதெல்லாம் ஏதேதோ தடைகள் தோன்றின. ஒரு முறை புறப்பட எண்ணிய போது கடுமையான காய்ச்சல் வந்தது. ஜன்னி கண்டு நாடி துடிப்பு மிகவும் குறையத் தொடங்கியது. அவர் இறந்துவிடப் போகிறார் என்று பயந்து பிரேமானந்தர் ஓவென்று அழ ஆரம்பித்தார். பேச இயலாத நிலையிலும், அழாதே பாபுராம், நான் செய்ய வேண்டிய பணி ஏராளம் உள்ளது. அதன் பரிமாணத்தை இப்போதுதான் நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். அந்த பணி முடியும் வரை நான் ஆக மாட்டேன் என்றார். 1887 கோடை காலத்தில் அவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது. அப்போது சகோதர துறவிகளின் வேண்டுகோளுக்கிணங்க வைத்தியநாதம் போன்ற இடங்களில் சில காலம் தங்கினார். நீண்ட பயணமாக அவர் சென்ற முதல் இடம் வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற காசிப் பெரும்பதி. வருணை, அசி என்ற இரு நதிகளுக்கிடையே அமைந்துள்ள புண்ணிய தலம் இது. உலகின் தலைவன் என்று பொருள்படுகின்ற விஸ்வநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கே எழுந்தருள்கிறார். உலகை காக்கும் உமையன்னை அன்னபூரணி என்ற பெயரில் எழுந்தருளி உலகிற்கெல்லாம் உணவூட்டி காத்து வருகிறாள். மகா ஸ்மசானம், அதாவது பெரும் சுடுகாடு என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது. இங்கே இறப்பவர்களுக்கு எல்லாம் உயர்கதி கிடைப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இங்கே தங்கி தவத்திலும் ஆன்ம சாதனைகளில் ஈடுபடுவது மிகுந்த பலனை தரும் என்பது நம்பிக்கை. சுவாமிஜியும் தமது பரிவிராஜக வாழ்க்கையை, அதாவது பயண வாழ்க்கையை இங்கிருந்துதான் ஆரம்பித்தார். பிரேமானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் இல்லறசீடரான பக்கீர் பாபு ஆகியோருடன் காசிக்கு சென்றார் சுவாமிஜி. அங்கே சுமார் 1 வார காலம் தங்கியிருந்தார். புனித கங்கை, புத்தரும் சங்கரரும் போதித்த இடங்கள், எண்ணற்ற கோயில்கள், இறைவன் புகழ் பாடுவதும் ஜபதவங்களில் ஈடுபடுவதுமாக இருக்கின்ற துறவியர் கூட்டம் எல்லாம் சுவாமிஜியை பரவசத்தில்